பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுதே மாயா அவர்கள் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து அது பிடிக்கவே இல்ல. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுது மக்களிடம் வந்து கொஞ்சம் அதிகமான நெகட்டிவ் நேம் சம்பாரிச்சது யாரு அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் மாயா அவர்கள் தான். அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதே நிறைய பாடல்கள் உள்ள உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பாடல்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமா மாயா அவர்கள் வந்து "நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு" அப்படின்ற பாடல வந்து அடிக்கடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த பாடல பாடி பெர்ஃபார்மன்ஸும் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. மாயா அவர்களோட அக்காவான ஸ்வாகதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனப்பவும் சரி, அந்த பாடல வந்து பாட சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் மாயா அவர்கள் அந்த நேரத்துல பாடல. பட் அவங்க அக்கா வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க அக்காட்ட சாரி கேட்டு அந்த பாடல மறுபடியும் பாடியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இப்போ பிக் பாஸ் கொண்டாட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அதுலேருந்து வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுல வந்து ஒரு வீடியோல மாயா அவர்கள் வந்து இந்த பாட்டை அந்த இடத்துல பாடுற மாதிரியும் அண்ட் அதை வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி கேட்கற மாதிரியும் ஒரு வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கொண்டாட்ட டைம்லயும் வந்து நீங்க பிஆர் வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் அவர்கள் உள்ள சொல்லி இருந்திருக்காங்க. அண்ட் அவர் எதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிக் பாஸ் கொண்டாட்டம் ஷூட்ல வந்துட்டு மாயா அண்ட் பூர்ணிமா அவங்களோட ஃபேன்ஸ் தான் வந்து அதிக லெவல்ல அங்க வந்திருந்ததாகவும் அண்ட் அவங்களுக்கு தான் அதிகமான சப்போர்ட் உள்ள இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் அண்ட் அதை கலாய்க்கிற மாதிரி கூல் சுரேஷ் அவர்கள் நீங்க இங்கேயும் உங்க பிஆர் வேலையை பார்த்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் கலாய்ச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அவங்க அப்பா ஒரு நல்ல தாசுன்னு அற்புதமான மனுஷன். சிவகார்த்தியன் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு கூட போனாரு அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தர் சொல்லிட்டான். ஒரு பிஜேபியில் இருக்க ஒரு அத்துக்கத்தம் அவங்க அப்பா பேரு தாசு, அவர் ஒரு சூப்பர்டென்ட், அவர் எப்படிப்பட்ட ஆளு, திருச்சியில ஏதோ காலேஜ் படிக்கிறானே, படிச்சுட்டான், மிமிகிரி எல்லாம் பண்ணுவான், அது மாதிரியும் பேசுறானே, வேலைக்கு போகணும்னா அவன் மாட்டேங்கிறான். தம்பி தாசு பையனா நீங்க? அது நான் சத்தம் போட்டுக்கிறேன்னா அவங்க அம்மாவா இல்லை, அவங்க அப்பா வந்து பார்த்தாங்க. இப்போ நீ எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்க தம்பி. அவங்க இருக்கிற இடம் வந்து பெரிய இடம், நல்ல உயரத்தில் இருக்காங்க. நாம் இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்தா சந்தோஷம். காதல்னா என் பொண்டாட்டிய நீ வேற தான் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் வந்தாரு. பழசா வச்சிருப்பேன், பழைய ஜீப்பே வச்சிருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசிடர் கார் என்ன இருக்கு. எனக்கு கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா